பிசினஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். பிசினஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, முதலாவது ஐடியேஷன். பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். ஐடியா ஃபர்ஸ்ட், ஓகே. அதுக்கு அடுத்த பிளானிங். அந்த ஐடியா வச்சு நீங்க பிளானிங் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, டிஷர்ட்டை நான் விற்க போறேன், ஒரு குறிப்பிட்ட டிஷர்ட்டை நான் விற்க போறேன், ஒரு 500 ரூபாய்க்கு நல்ல பிராண்டட் மாதிரியான ஒரு குவாலிட்டியை கொடுக்குற ஒரு டிஷர்ட்டை நான் விற்க போறேன். இது ஐடியா. பிளானிங் என்னது? இதை நான் எப்படி விற்க போறேன்? நான் இதை ஒரு குறிப்பிட்ட கடையில கொடுத்து என்னுடைய சரக்கு இது, நீங்க வித்து எனக்கு காசாக்கி தாங்க சொல்லி நான் கொடுக்க போறேன். இது பிளானிங். அடுத்த இன்னோவேஷன். இன்னோவேஷன் என்னது? அந்த மார்க்கெட் நிறைய அந்த மார்க்கெட்ல இல்லைன்னா மற்ற மார்க்கெட்களை சுத்திட்டு இந்த மாதிரி யாராவது பண்றாங்களா, இந்த மாதிரி பண்ணவங்க பிசினஸ்ல ஜெயிச்சிருக்காங்களா, இதை நீங்க இன்னோவேஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த 3 பண்ணிட்டீங்களா, ஐடியா, பிளானிங், அதுக்கு அடுத்த இன்னோவேஷன். இதுக்கு அடுத்த நீங்க செய்ய வேண்டியது லான்ச். இப்போதான் நீங்க பிசினஸ் லான்ச் பண்ணணும். லான்ச் பண்றதுனா என்ன? குறிப்பிட்ட கடையில போய் ஏன்ட்ட இந்த ப்ராடக்ட் இருக்கு கொடுக்கணும். அடுத்த 5வதாக growth. growthனா என்னது? நீங்க உங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டீங்க, அடுத்த நீங்க growth நோக்கி கொண்டு போகணும். உங்களுக்கு இந்த மாசத்துல 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா அடுத்த மாசத்துல நீங்க 1,05,000 ரூபாய் இதையாவது நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது 5% நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் growth. அடுத்த மெச்சூரிட்டி. பிசினஸ்ல மெச்சூரிட்டினா என்னது? பிசினஸ்ல நீங்க குவாலிட்டியை, தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுடைய மோட்டிவேஷன் இருக்கும், அதை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கணும். உங்களுடைய உறவு, உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட, எம்ப்ளாயிஸ் கூட எப்படி இருக்கு, அந்த உறவை நீங்க தக்க வச்சுக்கணும். உங்களுடைய மோட்டிவேஷன் நீங்க தக்க வச்சுக்கணும். உங்களுடைய ப்ராடக்டோடைய அந்த தரத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ சில விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், சில விஷயத்தை நீங்க தக்க வச்சுக்கணும். எதை தக்க வச்சுக்கணும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும், இதை தெரிவதற்கு பேர் தான் மெச்சூரிட்டி. இந்த வீடியோல நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் என்னது? நீங்க எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரினியராக மாறணும்னா எப்படி நீங்க எம்ப்ளாயாக இருந்துகிட்டு எந்த விஷயங்களை கத்துக்கணும், அதை பார்த்துட்டோம். எப்படி கத்துக்கணும், எதை கத்துக்கணும். அடுத்த பிசினஸ்மேன் பிளஸ் ஆண்டர்பிரினியர், இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன. அடுத்த எப்படி சரியான பிசினஸை நீங்க தேர்வு செய்யணும், பிசினஸ் எதுக்காக வேண்டி நம்ம செய்யணும், பிசினஸை பத்தி உள்ள மித் என்ன, ட்ரூத் என்ன, அதை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சரியான பிளானிங், சரியான டிசிஷனை நம்ம எப்படி எடுக்கணும், அதை பார்த்துட்டு கடைசியாக பிசினஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் பிசினஸ் செய்ய ஆசைப்படுறாங்களோ அல்லது பிசினஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.